ஆசீர்வாதம் என்றால் என்ன? இந்த ஆசீர்வாதம் நமக்கு என்ன கொண்டு வருகிறது? இந்த ஆசீர்வாதத்தை எப்படி நாம் பெறுகிறோம், நமக்கு எப்படி உண்டாகிறது என்பது குறித்தெல்லாம் போதிக்க போகிறோம். சரி, இன்றைக்கு நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அங்கே ஆரம்பிப்போம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதம், எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம். இது குறித்தான் போதிக்க போகிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனுடனே கூட வேதனையை கூட்டார். ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் என்று சொன்னால் it is an endowment of power that will result in prosperity and success. ஆசீர்வாதம் என்று சொன்னால் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு விதமான வல்லமை, அது பலன். அது ஆசீர்வாதம் என்ன? அது ஒரு எபிலிட்டி, கடவுளிடத்திலிருந்து நமக்கு உண்டாகும் ஒரு ஆற்றல் என்று சொல்லலாம். அதை இப்படி சொல்லலாம், அதை ஒரு வல்லமை என்றும் சொல்லலாம், அதை இப்படியும் சொல்லலாம், அதை ஒரு அபிஷேகம், அனாயிண்டிங் என்றும் சொல்லலாம். பல விதமாக புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது சிலர் தேடுவாங்க, எங்கே ஆசீர்வாதம், எங்கே ஆசீர்வாதம் அப்படின்னு தேடுவாங்க. அங்கே இருக்குது, அனாயிண்டிங்கில் இருக்குது. இயேசு சொல்கிறார் அல்லவா, ஆவியானவரின் மீது வந்து இறங்கி இருக்கிறார். ஏன்? The Spirit of the Lord has anointed me. தேவ ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எதற்கு? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்க, குருடர்கள் பார்வையடைய செய்ய, நொறுங்குண்டவர்களை காயங்களை ஆற்ற. இதற்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறார்? அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்னா அதற்கு ஒரு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்னு சொல்லலாம். அதற்காக அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராக அந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார், அதை செய்யும்படியாக, அதை நிறைவேற்றும்படியாக. அப்போ அபிஷேகம், வல்லமை, ஆற்றல், இப்படின்னு பலவிதமான வார்த்தைகளை நாம் உண்டாக்கலாம். அந்த ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையை பல விதத்திலே நாம் சொல்லலாம். இப்படி சொல்லலாம், ஆசீர்வாதம் என்பது ஒரு விதமான தேவனுடைய வல்லமையினால் தரிப்பிக்கப்படுவது. இயேசு சொன்னார் அல்லவா சீஷர்களுக்கு, உயிரோடு எழுந்தவன்னு சொன்னார், நீங்கள் எல்லாரும் பரலோகத்திலிருந்து வரும் அந்த வல்லமையினால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமிலே காத்திருங்கள். இந்த வல்லமை வந்து அவங்களுக்குள்ள தரிப்பிக்கப்பட்டால், ஆஃப்டர் யூ ஆர் என்டியூர்ட் வித் பவர், இந்த வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு, இந்த பலன் உங்களுக்கு உண்டான பிறகு நீங்கள் போய் செய்ய முடியாது என்றார். அது வரைக்கும் போயிடாதீங்க எங்கேயும், அது வரைக்கும் காத்திருங்கன்னு சொன்னார். அந்த வல்லமையினால் தரிப்பிக்கப்படும் வரை. அந்த வல்லமை வந்த உடனே வித்தியாசமான ஆளாக இருப்பீங்க. நீங்கள் போகிற இடமெல்லாம் காரியம் நடக்கும், காரியங்கள்லாம் வாய்க்கும், சபைகளை கட்ட முடியும், ஆத்மாக்களை ரட்சிப்புகள் நடத்த முடியும், விடுதலையாக்க முடியும், சுகமாக்க முடியும். ஆகவே அந்த வல்லமையினால் தரிப்பிக்கப்படும் வரை காத்திருங்கன்னு சொன்னார். அப்போ நான் சொல்லுகிறேன், அது போலவே தான் இது. வாழ்க்கை வெற்றிகரமாக வாழ், ஊழியத்துக்கு ஒரு வல்லமை தேவைப்படுது இல்லையா? ஊழியத்துக்கென்று அவர் வல்லமையால் தரிப்பிக்கப்பட வேணும். அது வரைக்கும் போய் ஊழியம் செய்யாதீங்கன்னாரு, தரிப்பிக்கப்பட்ட பிறகு போய் செய்யுங்கன்னாரு. அப்போ நான் சொல்லுகிறேன், வாழுவதற்கு ஒரு வல்லமையினால் நாம் தரிப்பிக்கப்பட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுவதற்கு, இந்த புதிய உடன்படிக்கையில் வாழ்வதற்கு, இந்த புதிய வாழ்க்கையை வாழுவதற்கு நாம் ஒரு வல்லமையினால் தரிப்பிக்கப்படுகிறோம். ஒரு வஸ்திரம் போல அது நமக்கு கொடுக்கப்படுகிறது, ஒரு கோட் போல அது கொடுக்கப்படுகிறது. வெற்றியின் கோட், அது வெற்றியை உண்டாக்குகிறது, செழிப்பை உண்டாக்குகிறது, செய்கிற காரியங்களாம் வாய்க்க பண்ணுகிறது. மிலிட்ரியில் யுத்தம் பண்ண போகிறவன் அணிந்திருக்கிற எக்யூப்மெண்ட் மாதிரி அவனுக்கு துப்பாக்கியை போட்டுட்டு இருக்கிறான், பலவிதமான ஆயுதங்கள் அணிந்திருக்கிறான். அவன் தற்காப்புக்காக பலவித காரியங்களை அவன் அணிந்து கொண்டிருக்கிறான், வைத்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து என்ன சொல்றீங்க? அவன் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறான். எதுக்கு? போய் யுத்தம் பண்ண, எதிரி அவனை தாக்கி விடாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவனுக்கு பண்ணப்பட்டிருக்குது அந்த உடையில். அதுவும் இல்லாமல் எதிரியை தாக்குவதற்கு, வெற்றி பெறுவதற்கு அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய மனநிலையிலும் அவனுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது, சரீரத்திலும் பாதுகாப்புக்காக, தாக்குவதற்காக சில ஆயுதங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் தரிப்பிக்கப்படுவது. உதாரணத்துக்கு எடுத்துக்கோ, தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீது கோலியாத்து கதை எல்லாருக்கும் தெரியலையா? அது தெரிஞ்ச கதையை சொல்லலாம். தாவீது போகிறான், போய் அங்கே போய் கோலியாத்து ஒவ்வொரு நாள் நின்று நிந்தித்து கொண்டிருக்கிறான். யாராவது வாங்க, தைரியம் இருந்தால் வாங்கன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்து கொண்டிருக்காங்க. தேவ மக்கள், இவெல்லாம் உடன்படிக்கையின் மக்கள் எல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவனுக்கும் தங்களுக்கு என்ன இருக்குன்றது தெரியல. கடைசியில் இவன் வந்து நான் போய் சண்டை போடுறேன்றான். சவுல் ராஜா அவனை கூப்பிட்டு, சரி நீ போடுறது இருந்தால் இந்த ஆயுதங்களெல்லாம் தரித்து கொள்ளுன்னு சொல்லி அவனுக்கு வெண்கல சீராவையும் கவசத்தையும் கொடுத்து, பட்டயத்தை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து அவனை ரெடி பண்ணுறான் ஆளை.
தரிப்பிக்கிறான் அவனை எல்லா யுத்தத்துக்கு வேண்டிய, அல்லது போய் ஒரு போர் சேவனை போல நின்று அந்த யுத்தத்தை அந்த ஜெயிக்கிறதுக்கு, அங்கே அந்த ராட்சசன்ட்ட போய் நின்று ஜெயிக்கிறதுக்காக ஹெல்மெட்டு அது இது ஷீல்டு எல்லாத்தையும் கொடுத்து பட்டயத்தை கையில் கொடுத்து அவனை ரெடி பண்ணுறான் பாருங்க. போட்டுட்டு நடந்து பார்க்குறான். சொல்கிறான், அப்பா இது எனக்கு சரிப்பட்டு வராது, இதில் நான் பயிற்சிவிக்கப்படவில்லை என்று சொல்லலாம், இது எனக்கு ட்ரைனிங் கிடையாது, எனக்கு இது போட்டு நடக்கவே எனக்கு வர மாட்டேன்னு தெரியவே மாட்டேங்கன்னு சொல்லி கழட்டி கொடுத்துட்டு மறுபடியும் தடியை எடுத்தான்னு இருக்குது. எது? இந்த ஆடு மேய்க்கிற தடியை. அந்த தடியை கையில் சொல்லிட்டான், இல்லை எனக்கு இந்த உடையெல்லாம் தேவையில்லைங்க, எனக்கு வேற ஒன்றினால் நான் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். சவுல் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன், இது என்ன வித்தியாசமாக இருக்கிறான் இந்த பையன், இவன் யுத்தத்துக்கு உடையை தரிப்பிச்சு இவனை பத்திரமா அனுப்பலாம், பட்டயம் தேவை அது தேவைன்னு கொடுத்து அவன் கடைசியில் இதெல்லாம் கழட்டி போட்டு தடி எடுக்கிறான். ஆத்தங்கரையில் போய் ஒரு 5 கூழாங்கற்களை எடுக்கிறான். எடுத்து கொண்டு போய்கிட்டு சும்மா எதையோ ஒரு பறவையை வேட்டையாடுற மாதிரி, நாயை வேட்டையாடுற மாதிரி சும்மா எடுத்துக்கிட்டு போகிறான். இவன் என்னன்னு பார்க்கிறான். நான் சொல்கிறான், நான் வேறொன்று நாள் தரிப்பிக்கப்பட்டு, எனக்கு வேற ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, கண்ணால் பார்க்க முடியாது, இது உங்களுக்கு பார்த்தா புரியாது. அவங்க போய் அந்த கோலியாத்தே பார்த்து சிரிக்கிறான் பாருங்க, நாய் அடிக்கிற மாதிரியா வந்திருக்கிற நீ கல் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிறான். ஒரே கல்லுலால் அவனை அடித்து வீழ்த்துக்கிறான். நான் சொல்லுகிறேன், எப்படி அடித்தான் அவனை? இவன் ஏதோ ஒரு வல்லமையினால் கற்பிக்கப்பட்டிருக்கிறான். கண்ணால் நம்ம பார்க்க முடியாத வல்லமை, நமக்கு கண்களுக்கு புலப்படாத ஒரு வல்லமை, ஒரு அருள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கிருபை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஆற்றல் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்குள்ள ஏதோ கடவுள் வச்சிருக்கிறாரு, அதன் பேர் தான் ஆசீர்வாதம். கோலியாத்தை எப்படி தாவீது அடிச்சு கொன்றான்? நான் சொல்றேன், ஆசீர்வாதத்தாலேயே கொண்டான் அவனை. ஆசீர்வாதம் போதும். உங்களுடைய கோலியாத் போன்ற பிரச்சனைகளை தீர்க்க, அவைகளை மேற்கொள்ள, அவைகளை ஜெயிக்க, அவைகள் மீது வெற்றியை நீங்கள் எடுக்க. இந்த உலகத்தின் ஆயுதங்களை நாம் எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, அவர் தெரியுமா, இவரை பிடிக்கலாமா, இவரை பிடிக்கலாமா, அவரை பிடிக்கலாமா, இவரை பிடிச்சி தொங்கலாமா, அவர்கிட்ட போய் அழுகலாமா, எல்லாம் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். யாரும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை யோசித்து பார்க்கறதுக்கு இன்றைக்கு கிறிஸ்தவங்களே நிறைய பேர் யோசித்து பார்க்கறது கிடையாது. நான் சொல்கிறேன், கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் தரிப்பிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் பார்க்கறதுக்கு சாதாரண ஆள் மாதிரி இருப்பீங்க. ஆனால் கண்ணிற்கு தெரியாத ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த வல்லமைக்கு பெயர் தான் ஆசீர்வாதம். நான் அப்படியே டேக் ஆஃப் ஆகிடுவோம் போல இருக்கு. எல்லா பிரசங்கத்தையும் இன்னைக்கே பண்ணிடலான்னு இருக்கிறேன் நான். அந்த வல்லமைக்கு பெயர் தான் ஆசீர்வாதம். அந்த வல்லமை எனக்குள் இருக்கிறது, அந்த வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். நான் காமிக்க போறேன் எப்படி நீங்களும் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட. நீங்க ஏதோ ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள் என்று சொல்ல வரல நான். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க போகிறேன். அநேகம் பேருக்கு இது விளங்கல. ஏன்னா இது கண்ணில் பார்த்து புரிந்து கொள்ளுகிற விவகாரம் இல்லை, இது தேவனுடைய வார்த்தையில பார்த்து அறிந்து கொள்ளுகிற விவகாரம். அதனால தான் நான் வெளிப்படுத்தல் அறிவை குறித்து போதித்தேன். இதற்கு ஒரு வெளிப்பாடு உண்டாக வேண்டும். எனக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாக இருக்கிறது. நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். தாவீதை போல எப்பேற்பட்ட கோலியாத்தையும் என்னால் ஜெயிக்க முடியும். இதுக்கு ஒரு வெளிப்பாடு வேணுங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கண்ணால தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. பாருங்க பிரதர், நான் ஏழை குடும்பம், படிப்பு ரொம்ப இல்லை, எனக்கு காசும் இல்லை, ஒரு உதவியும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, இதே பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். ஏன்னா ஒரு வெளிப்பாடு இல்லை. இதெல்லாம் இல்லைன்றது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு காசு இல்லைன்றது பிரச்சனை கிடையாது, வேலை இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வீடு இல்லை, கார் இல்லை, பணம் இல்லை, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு யாரும் தெரியாதுன்றது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வெளிப்பாடு இல்லைங்கிறது தான் பிரச்சனை. வெளிப்பாடு வந்துட்டா எல்லாம் சரியாக போயிடும். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கிறார், அவருடைய மனக்கண்கள் பிரகாசிப்பிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு என்ன உண்டாயிருக்கிறது என்பதை குறித்த வெளிப்பாடு அவர்களுக்கு உண்டாக வேண்டுமே ஆண்டவரேன்னு சொல்கிறாரு. ஏன்னா இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த சபையில் இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை? வெளிப்பாடு தான் அவசியம். இந்த வெளிப்பாடு இருந்தால் நமக்கு என்ன இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ தாவீது அந்த வல்லமையினால் அவன் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு பாருங்க, தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய அருள், அது என்னன்னு சொல்றது? தேவனுடைய பலன். பல சூழ்நிலையில் அது அவன் அனுபவிச்சிருக்கிறான். ஒரு தடவை சொல்கிறான், ஒரு சிங்கம் வந்தது, பிடிச்சி கிழிச்சு போட்டேன்றான். நமக்கு ஆச்சரியமா, பாவி சிங்கத்தை போட்டு கிழிச்சு போட்டியா எப்படின்னு நினைக்கிறான். ஆமாம் வந்தது, அதுக்கு மனசுலெல்லாம் லேம்ப் சாப் செய்ய யோசித்துன்னு வந்தது. இன்றைக்கி நல்லா ஒரு ஆட்டை பிடிக்கலாம், நல்லா சாப்பிட்லாம், நல்ல தீனி இருக்குதுன்னு அது வாயை கிழிச்சு எறிஞ்சிட்டேன்றான் அப்படியே.
எந்த வாயால் கடிக்க வந்ததோ அந்த வாயே கிழிச்சறிஞ்சு. என்ன அபார ஆற்றல் பாருங்கள், ஒரு மனுஷனா இவன். மிருகமெல்லாம் அவன்கிட்ட ஒன்றும் இல்லை. காட்டு மிருகங்கள், பலம் வாய்ந்த இந்த காட்டு ராஜா போன்ற மிருகம்லாம் இவன்கிட்ட ஒன்றும் கிடையாது. சும்மா வெறும் கையில் எடுத்து கிழிச்சு தூக்கி எரியக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல். நான் சொல்லுகிறேன், அது என்ன ஆற்றல்? அது கடவுளுடைய ஆசீர்வாதம். நான் சொல்லுகிறேன், நீங்களும் ஒரு தாவீதை போல தான் இருக்கிறீர்கள். தாவீதை போல தான் இருக்கிறீங்க. பாருங்கள், இன்னும் கண்டுபிடிக்கல நீங்கள் யாருன்னு சொல்லி. உங்களுக்கு இன்னும் புரியல அநேகம் பேருக்கு யாருன்னு சொல்லி. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு தாங்கள் யார் என்பது புரியல. பாருங்கள், அதுதான் பிரச்சனை. புரிய வைக்கிறதுக்காக தான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும் ஒழிய, இங்கே வாங்க நாங்கள் எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு, என்னென்ன ரிப்பேர் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. என்ன ரிப்பேர் கிடையாது, கிடையாது. இங்கே வந்தீங்கன்னா புரிய வைப்போம். நீங்கள் யார் என்பது உங்களுக்கு புரிந்துவிடும். என்ன இருக்குது உங்களுக்கு என்ன புரிஞ்சிடும். நீங்கள் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது புரிந்துவிடும். கடவுளுடைய நோக்கம் என்ன, நீங்கள் என்ன செய்ய முடியும், நீங்கள் என்னமாய் இருக்கிறீர்கள் கர்த்தருக்குள் என்றதெல்லாம் புரிந்துவிடும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னன்னு புரிய போகுதுன்னு வரப்போகிற நாட்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து பூரணமாய் புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். ஒரு முறை இந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா, நீங்கள் அதை மட்டும் புரிந்து கொண்டீர்கள்னு சொன்னால், நீங்கள் இன்றைக்கு இருக்கிறவண்ண இருக்கவே முடியாது. நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் நம்ப போகிறீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதை புரிந்து கொண்டால் இன்றைக்கு இருப்பது போல இருக்கவே முடியாது. ஸோ ஆசீர்வாதம் என்று சொன்னால் என்ன? அது தேவ பலன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ஒரு அருள், நமக்கு தேவனிடத்திலிருந்து உண்டாயிருக்கிற ஒரு விதமான பலன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் அவர். உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்கணும்னா கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அதுக்கு ஒரு பலனை கொடுக்குறார். அந்த பலன் அதுதான் ஆசீர்வாதம். அந்த பலனை கொடுக்கிறவர். உங்கள் பிரச்சனையை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பலனை கொடுக்கிறவர். உங்களுடைய எதிரிகளை மேற்கொள்வதற்கு ஒரு பலனை கொடுக்கிறவர். உங்களுடைய சூழ்நிலைகளை ஜெயிப்பதற்கு ஒரு பலனை அவர் கொடுக்கிறவர். அதுதான் ஆசீர்வாதம். அதுதான் ஆசீர்வாதம். பாருங்கள், காமிக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் உங்கள் மீது வந்த பிறகு நீங்கள் இதுவரை என்ன செய்ய முடியாமல் இருந்ததோ அதை செய்ய ஆரம்பிக்கிறேன். லிட்ரலாக பாருங்கள், படிக்க எடுத்துக்கிட்டு நடந்தார் ஒருத்தனை, படுத்துக்கிட்டு இருந்தவனை, வாழ்நாள் முழுக்க நடந்ததில்லை. இன்றைக்கு ஆவிக்குரிய விதத்தில் பார்த்தீங்கன்னா அநேகம் பேர் அப்படி இருக்கிறாங்க. பிறந்ததுலேருந்தே முடவன்ற மாதிரி அவன் அப்படியே படுத்தே கிடக்கிறாங்க. படுத்த படுக்கையாகவே நிறைய பேர் கிடக்கு. ஒன்றும் செய்ய முடியாது, என்னால் ஒன்றும் முடியாது, வாழ்க்கையெல்லாம் தோல்வி, இது வரைக்கும் எதுவுமே வாய்ச்சது இல்லையாக்கும், செஞ்சதெல்லாம் ஒன்றும் உருப்புள்ளையாக்கும், அப்படி சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க வாழ்க்கையில். நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு நீங்கள் யார் என்று கண்டுபிடித்தால் நடக்கிறது என்னென்னா, படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தோன்னு எந்திரிச்சு படுக்கை தூக்கி நடந்தான் பாருங்கள். தண்ணி மேலே பேதுரு நடந்தான் பாருங்கள். அதை போல ஒரு அனுபவம் இது. என்ன ஆகிறது? ஒரு பலன், ஒரு அருள் உங்களுக்கு உண்டாகிறது. தேவனிடத்திலிருந்து ஒரு பலனால் நீங்கள் தரிக்கப்படுகிறீர்கள். தரிக்கப்பட்ட பிறகு இதுக்கு முன்னால் முடமாகி கடந்தது போல கடந்தீங்க. இப்போ அந்த பலன் உங்களுக்கு உண்டாயிருக்கிற அப்படின்னாலே இதுவரை நீங்கள் என்ன செய்ய முடியாமல் இருந்ததோ அதை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். இந்த பலன் இல்லாதவர்கள், இந்த ஆசீர்வாதம் இல்லாதவர்கள், இந்த கர்த்தரின் ஆசீர்வாதம்னு சொல்லியிருக்கு பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம். அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும்னு சொல்லியிருக்கு. ஏன்னா ஐஸ்வர்யத்தை பற்றி அங்கே பேசுது. ஆனால் ஐஸ்வர்யத்தை மட்டும் இல்லை, எல்லாத்தையும் அதுதான் தருது. எதை வேணால் போட்டுக்கலாங்க. ஐஸ்வர்யத்துக்கு பதிலாக அதை எடுத்துகிட்டு எதை வேணால் போட்டுக்கலாம். என்னத்தையும் தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெற்றியை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதம் சுகத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும், வாழ்க்கையில் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அது தரும். அப்போ அந்த ஆசீர்வாதம் இல்லாதவன் தனக்கு இயற்கையாக இருக்கிற காரியங்களை நம்பி தான் அவன் வாழ முடியும். கொஞ்சம் கவனிங்க. இயற்கையாக சிலருக்கு கடவுள் இயற்கை மனிதனுக்கு கூட அவனுக்கு உள்ளே இருக்கிற ஆற்றல் திறமையெல்லாம் யார் கொடுத்தது? கடவுள் தான் கொடுத்தது. ஆனால் கர்த்தரின் ஆசீர்வாதம்ன்றது அதற்கு பிறகு உண்டாகிற ஒன்று. நான் காண்பிக்க போகிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதம்ங்கிறது அதன் பிறகு மனு வர்க்கத்தின் மீது ஒரு பொதுவான ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் கர்த்தரின் ஆசீர்வாதம் என்றது அதன் பிறகு. நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதம் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு உண்டான ஒன்று, ரட்சிப்பின் மூலமாய் நமக்கு உண்டான ஒன்று. மனு வர்க்கத்துக்கு பொதுவாக இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் இல்லை. கடவுள் எல்லா மனு வர்க்கத்தையும் ஆசீர்வச்சிருக்கிறாரு. அவர்களுக்கு உள்ளெல்லாம் ஒரு ஆற்றலை வச்சிருக்கிறார். நேச்சுரல் எபிலிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். நேச்சுரலாக சிலருக்கு கிஃப்டட்னஸ் இருக்குது, சிலருக்கு மியூசிக்கல் எபிலிட்டி இருக்குது, நல்லா இசை வாசிப்பார்கள், சிலருக்கு நல்லா போய் ஒரு வியாபாரத்தை செய்யக்கூடிய யுக்திகள்லாம் அவர்களுக்குள்ளே இருக்குது, சில விதமான திறமைகள்லாம் இருக்குது, சில தொழில்களை நல்லா செய்யக்கூடிய ஒரு ஆற்றல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கடவுள்கிட்ட தான் வந்தது. ஆனால் அது நேச்சுரல் எபிலிட்டிஸ், பிறக்கும் போதே உள்ள ஆண்டவர் வச்சிருக்கார் இல்லைங்களா? ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை பெறவில்லை என்றால் they are limited to what you have in themselves.
அவர்களுக்கு உள்ள என்ன இருக்குதோ அதுதான் அவர்களுக்கு இருக்குதோ ஒழிய அதுக்கு மேலே அவர்கள் போகவே முடியாது. அப்போ அவருடைய வல்லமை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இதுதாங்க வல்லமை. அப்போ ஒருத்தனை எடுத்துங்க, அவங்க இப்போ பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்து கோடீஸ்வரர்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவனுக்கு என்ன வல்லமை அவனு கேட்டிங்கன்னா சொல்லுவான், பணம் தான் வல்லமை. மணி இஸ் பவர் என்று சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு என்ன இருக்குது, மணி தான் இருக்குது. அநேகம் பேருக்கு இன்றைக்கி மணி இஸ் பவர். ஏன்னா மணி தான் அவங்களுக்கு இருக்குது. அவங்க மணி பவராக அவங்க பார்க்குறாங்க. மணியை வச்சு எல்லாம் வாங்கலாம், மணியை வச்சு எல்லாம் பண்ணிடலாம், காசை வச்சு எல்லாம் சரி பண்ணிடலாம், காசை வச்சு எல்லாத்தையும் வாங்கிடலாம், காசை வச்சு எல்லாம் ரிப்பேர் பண்ணிடலாம், காசை வச்சு எதை வேண்டுமென்றாலும் நாம் செய்து சாதித்து கொள்ளலாம் என்று நினைப்பார்கள். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு காசு தான் வல்லமை. நல்ல கவனிங்க. ஆனால் காசு முடிஞ்சு போச்சுன்னா, நாளைக்கு காசு இல்லைன்னா அவர்களுக்கு சுத்தமாக எந்த வல்லமையும் கிடையாது. தாங்க பிரச்சனை. இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். காசு முடிஞ்சு போச்சுன்னா வல்லமையற்றவர்கள் ஆயிடுறாங்க. அவங்க சேட்டை சொல்லுவாங்க, எல்லா காசும் போச்சுங்க, இனிமே என்ன இருக்குது, இனிமே ஒன்றும் இல்லை, என்னால் எதுவும் முடியாது இனிமே. ஏன்னா காசு இருந்த வரைக்கும் என்ன செஞ்சேன், காசு இல்லை, அதனால் ஒன்றுமே முடியாது. ஆனால் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி அப்படி அல்ல. அவன் காசை வல்லமையாய் பார்ப்பது கிடையாது. இந்த காசை கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தான் அவன் வல்லமையாய் நினைக்கிறான். ஏன்னா அதுதான் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வல்லமை, பலன். காசை ஒரு பலன் அவன் பார்க்கறது இல்லை, பவர் அவன் பார்க்கறது இல்லை. காசை சம்பாதிக்கிறதுக்குன்னு கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை தான் அவன் பலனா நினைக்கிறான். அப்ப காசு போலாம், மறுபடியும் அந்த காசு இவனுக்கு வரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இருக்கீங்களா? எப்படி அது தரும் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அதனால போனா பரவாயில்ல, அது தரும். திரும்பி போனதுனால எல்லாம் போச்சு இல்லை, திருப்பி அது தரும். எத்தனை பேர் சொல்றீங்க தரும்னு? அப்போ ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் நீங்க ஏழையாகவே முடியாது. ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வல்லமையற்றவர்களாகவே முடியாது. ஆசீர்வாதம் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் எதை இழந்தாலும் அதை இன்னும் அதிகமாக நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னு சொன்னால் அதுதான் ஆசீர்வாதம். அது உற்பத்தி பண்ணி கொண்டே இருக்கிறது, அது பலனை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அவனுக்கு மணி இல்லை பவர், அவனுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் தான் அவனுக்கு வல்லமையை கொடுக்கிறது. அவனுக்கு சிருஷ்டிக்கப்பட்ட அந்த காரியங்கள் பேரில் அவனுக்கு நம்பிக்கை இல்லை, சிருஷ்டித்த அந்த தேவன் பேரில் அவன் நம்பிக்கையை வைத்திருக்கிறான். அப்போ பாருங்கள், இந்த பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம் என்கிறது ஒரு வல்லமையான ஒரு காரியம். நம்மால் இதுவரை செய்ய முடியாத ஒன்றை இனிமே செய்யக்கூடியவர்களாக மாற்றுகிறது. தாவீது ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறான், அவனை ராஜாவாக மாற்றுகிறது. அவன் சாதாரண எல்லா மனுஷனை போல தான் மனுஷன். ஆனால் சிங்கத்தை கிழிச்செழிகிறான், கரடியை கிழிச்செழிகிறான், கோலியாத்தியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறான். ஏன்னா ஆசீர்வாதம். அவனுக்கு என்ன இருக்குது, அவன்கிட்ட ஆயுதம் இல்லை, பட்டயம் இல்லை, அது இல்லை, இது இல்லை. ராஜாக்களுக்கு இருக்கிற அந்த வெளிப்புறமான காரியங்கள் ஒன்றும் இல்லை. அவனுக்கு உள்ள ஒன்று இருக்கிறது, அதுதான் தேவனிடத்திலிருந்து அவனுக்கு உண்டாயிருக்கிற பலன். அந்த பலனால் அவன் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறான். அந்த பலனுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். இருக்கீங்களா?